நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் நமஸ்காரம். கடந்த சுமார் 5 ஆண்டுகளாக யக்ஷ பிரஷ்னம், விதுர நீதி, சனாதன தர்மம் ஆகிய தலைப்புகளில் பொதுவாக பல கருத்துகளையும் சிறப்பாக பல உபதேசங்களையும் கேட்டு வந்திருக்கிறோம். பயன்பெற்றிருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். இனி அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். வகுப்பு உயர வேண்டும். எந்த நூலை எடுத்துக்கொண்டு பார்க்கலாம்? ஒரு நூலை, அதுவும் சனாதன தர்மத்தில் முக்கியமாக ஒத்துக்கொள்ளப்பட்ட நூலை முழுமையாக எடுத்துக்கொண்டு ஆழ்ந்து நோக்கி அதை பற்றி அறிந்து ஆன்மீக ரீதியாக முன்னேற வேணும் என்று விருப்பம். உங்கள் அனைவருக்கும் இந்த தேடுதல் இருக்கும். 5 ஆண்டுகளில் இன்னென்னதையெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்போது மேற்கோளாக எந்தெந்த நூல்கள் எடுக்கப்பட்டனவோ அதையே கேட்க வேணும் என்கிற விருப்பம் உங்களுக்கும் வரும். இந்த தர்மத்தில் முக்கியமாக 3 நூல்கள் கொண்டாடப்படுகின்றன. பிரஸ்தானத்ரயம் என்று சொல்லுவர். பகவானே அருளி செய்ததாகவும் அனாதியாகவும் கொண்டாடப்படும் வேதமும் வேதாந்தமும். அதில் வேதாந்தம் வேதத்தின் இறுதியான பகுதி உபனிஷத்துக்கள். அது ஒரு பிரஸ்தானம். அடுத்தது அதனுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துவதற்காக வசிஷ்டருடைய வழித்தோன்றலான வேதவியாசர், அந்த ரிஷி எழுதிய பிரம்மசூத்திரம், இது 2வது பிரஸ்தானம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வாய் திறந்து ஓதிய பகவத்கீதை, இது 3வது பிரஸ்தானம். உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, இந்த 3 நூல். முதல் பிரஸ்தானம் உபனிஷத்துக்கள். வேதாந்தம் என்றும் கூறுகிறோம். வேதாந்தம் என்றால் எங்கோ அந்தத்தில் தள்ளி இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். நமக்கு அருகேதான் உள்ளது. பகவான் நமக்காக ஒரு நூலை கொடுக்கிறார் என்றால் அது கண்டிப்பாக புரியாததாக இருக்காது. அதை புரிந்து கொள்ள இயலும், நாம் கடைப்பிடிக்கவும் இயலும். என்ன, சற்றே அதிகமான முயற்சி தேவை. வேதாந்தம் பிரம்மத்தை பற்றி விசாரிக்க வந்தது. இதற்கு ஆதிசங்கர பகவத் பாதர் அத்வைத பரமாகவும், துவைதாச்சாரியர் மத்வாச்சாரியர் துவைத பரமாகவும் உரை எழுதினர். அதே போல ராமானுஜ சம்பிரதாயம் விசிஷ்டாத்வைதம், அதன் படிக்க ரங்கராமானுஜ முனி என்பவர் உரை எழுதினார். இவர்கள் 3 மற்றும் இன்னி எண்ணிறந்தவர்கள் உபனிஷத் வேதாந்தத்துக்கு உரை எழுதியுள்ளனர். ஏன் நாமும் ஒரு முறை உபனிஷத்துக்களை அறிய ஏன் முயற்சிக்க கூடாது? இதில் ஒன்றும் தள்ளி போக வேண்டாமே. நம் அனைவருக்காகத்தானே உபனிஷத்துக்கள். ஆகவே உங்களோடு சேர்ந்து ஒரு முயற்சியில் இறங்குகிறேன். பிரதான உபனிஷத்துக்களாக கொண்டாடப்படுபவை 10. ஈஷாவாஸ்யம், கேனோபனிஷத், கட்டோபனிஷத், பிரஷ்னோபனிஷத், முண்டகோபனிஷத், மாண்டூக்கிய உபனிஷத், தைத்திரிய உபனிஷத், ஐத்தரேய உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத், பிருகதாரண்யக உபனிஷத். இதைத்தான் பிரின்சிபல் உபனிஷத்ஸ், 10 பிரதான உபனிஷத்துக்கள்னு சொல்லுவார்கள். இவற்றினுடைய பொருளை ரங்கராமானுஜ முனிவருடைய பாஷ்யத்தை தழுவி ஒருவாறு விளக்கமாக கூற முற்படுகிறேன். இது நன்கு அமைய உங்களுடைய ஒத்துழைப்பை நாடுகிறேன். நம்முடைய பண்டைய பாரத தேசம் வேதத்தையும் வேதாந்தத்தையும் அடிப்படையாக கொண்டது. வேதாந்தம் பகவானே வேதாந்தம் தானே. அவர் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளார். எங்கும் நிறைந்திருக்கும் பிரம்மம் அடியேனுக்குள்ளும் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். அனைத்திலும் உண்மையாக ஒளிவிடுகிறார்.
இதை அறிந்து கொள்ளுபவன் அனைவரையும் சமமாக பார்க்கிறான். வேற்றுமைகளை களைய வேண்டும், ஒற்றுமை வேண்டும். நம் பாரத தேசத்தின் இன்றைய தேவை அது. இதை போதித்தவைதான் வேதாந்தங்கள். நாம் உடலை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் ஆண், பெண், உயரம், குள்ளம், கருப்பு, சிவப்பு, படித்தவன், படிக்காதவன், பணக்காரன், ஏழை, வேற்றுமைகள் தான் தெரியும். உடலை பார்த்தாலே வேற்றுமை தான் கண்ணில் படும். ஆனால் அதை தாண்டி ஆத்மா அனைவரிலும் ஒற்றுமையானவர், சமமானவர், வேற்றுமை இல்லாதவர், அறிவே ஒளியானவர், அறிவுமயமானவர், அறிவு உடையவர். இந்த உண்மையை நமக்கு புரிய வைப்பவைதான் வேதாந்தம். ஆத்மாவையும் பரமாத்மாவையும் உபனிஷத்துக்களை துணையாக கொண்டு அதில் இருக்கும் கதைகளையும் கேட்கப் போகிறோம், ரசிக்கலாம். அதில் இருக்கும் கருத்தையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம், நன்கு சிந்தித்து கடைப்பிடிக்கலாம். இந்த முயற்சியில் உங்களுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பை வேண்டுகிறேன். அடுத்த 6 மாதங்களுக்கு உபனிஷத்துக்கள் கதையும் கருத்தும் என்னும் தலைப்பில் 10 உபனிஷத்துக்களை பற்றியும் கேட்க இருக்கிறீர்கள். பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், புரியாதோ என்று கலங்கவும் வேண்டாம். ஆம், இது ஒரு சீரியஸான தலைப்பு தான். ஆனால் பகவானுடைய அருளாலே அதை விளையாட்டாக தெரிந்து கொண்டு விடலாம். கண்ணன் எப்பேற்பட்ட கீதை சொன்னாரோ அவர்தானே வெண்ணெய் திருடி விளையாடியும் காட்டினார். அவ்வெம்பெருமானை பற்றித்தானே தெரிந்து கொள்ளப் போகிறோம். கண்டிப்பாக புரியும். கையில் புத்தகத்தையும் பேனாவையும் வைத்துக் கொள்ளுங்கள், புத்தியை தீட்டிக் கொள்ளுங்கள். சிறந்த சர்க்கரை பொங்கல் காத்திருக்கிறது. இந்த சர்க்கரை பொங்கல் வியாதியையும் குணப்படுத்தும், இனிமையாகவும் இருக்கும். வேதத்துக்கு அந்தம், ஆனால் நமக்கோர் ஆரம்பம். முயற்சி செய்வோம், வாரீர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்கு கூடியிருக்கும் அடியார்கள் எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். எத்தனையோ உபனிஷத்துக்கள், அவைகளுக்குள்ள 10 உபனிஷத்துக்கள் முக்கியமானவையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. ஈஷாவாஸ்யம், கேனோபனிஷத்து, கட்டோபனிஷத்து, பிரஷ்னோபனிஷத்து, முண்டகோபனிஷத்து, மாண்டூக்கிய உபனிஷத்து, ஐத்தரேய உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத், பிருகதாரண்யக உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத் என்ன இந்த 10. ஈஷா, கேன, கட, பிரஷ்ன, முண்ட, மாண்டூக்கிய, தித்திரி, ஐத்தரேய, பிருகதாரண்யக, சாந்தோக்கியம் என்று சொல்லுவார்கள். இந்த உபனிஷத்தெல்லாம் பகவானிடத்தே நம்மை அழைத்து போமவை. ஷத்லு தாத்துவுக்கு கதிங்கிற அர்த்தம் உண்டு. உபனிஷத்துன்னு சொன்னால் பிரம்மத்துக்கு சமீபத்தில் நம்மை அழைத்து போய் வைக்கும். அது பிரம்ம வித்யா, உபாசனம்னு கூட சொல்லலாம். உபாசனத்தை குறிக்கும், உபாசனத்தை சொல்ல வந்த மந்திரங்களையே சொல்லும். இப்படி ஆழ்ந்த எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கிறது தான் உபனிஷத்துக்கள். அதிலிருந்து ஒரு சில அர்த்தங்களை மட்டும்தான் நமக்கு இருக்கிற அவகாசத்துக்கு தகுந்து பார்த்து வருகிறோம். உபனிஷத்துன்னு சொன்னாலே கஷ்டம், புரியாது, என்னமோ நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத ரொம்ப தூரத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். அப்படி இல்லை, ரொம்ப ரொம்ப இனிக்க இருக்கும். கேட்க ஆனந்தமாக இருக்கும். கொஞ்சம் பழக வேண்டும். அதனுடைய போக்கென்னான்னு தெரிஞ்சு கொடுத்துன்னா சுலபமாக இருக்கும். அது எதுவுமே அப்படித்தானே. வண்டி ஓட்ட ஆரம்பிக்கச்சே பயமாக தான் இருந்தது. கொஞ்ச நாள் ஓட்டின உடனே பழகி போச்சு. அப்புறம் வண்டி இல்லைன்னா வாழவே முடியல. பாட ஆரம்பிக்கிறச்சே பயமாக இருந்தது. கேட்குறவாள்லாம் என்ன சொல்லுவாளோன்னு கொஞ்சம் நடுங்கினோம். பழக 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 பாட்டும் சரியாக போச்சு, சுலபமாக வந்துடுத்து. எதுவுமே அப்படித்தானே. முதல்ல குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கச்சே பெத்தவளுக்கு இன்னி வரைக்கும் பழக்கமே இல்லையேன்னு பயமாக தான் இருக்கும். 2 வயசு ஆயிடுச்சுன்னா தானே பழகிப்படுறது. 2வது குழந்தைக்கு நன்னாவே பழகிப்படும். அதனால பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களும் அடிக்கடி இது என்னங்கிறத கேட்டுட்டே இருந்தீங்கனால் வேதாந்தத்தை கேட்கறது கஷ்டம் அப்படின்னு நினைக்காமல், அதில் தான் நல்ல நல்ல அர்த்தங்கள்லாம் இருக்குது. நமக்கு நல்லதும் அதுதான் சொல்லும், நமக்கு பிரியமானத்தையும் அதுதான் சொல்லும். இந்த எண்ணத்தை வரவழைச்சுன்னுட்டு கொஞ்ச நாள் முயற்சி பண்ணோம்னால்
தன்னடையே இந்த அர்த்தங்கள்லாம் நம்ம உள்ளத்தில் நிற்கும். இது புரியறதுக்கு தான் ஆழ்வாருடைய தமிழ் பாசுரங்களும் உள்ளன. அதையும் சேர்த்து சேர்த்து பார்த்துட்டோம்னால் அர்த்தம் நன்னாவே நமக்கு நிலைச்சு நின்றுடும். ஈஷாவாஸ்ய உபனிஷத்து ஒரு முனிவரை பார்த்து ஒரு ரிஷியினிடத்தே மற்ற ரிஷிகள்லாம் கேட்கிறாப்பில் இல்லை. சாதாரணமாக எல்லா உபனிஷத்தும் அப்படித்தான் இருக்கும். ஒரு ரிஷி ஆச்சாரியன் இருப்பார், பல ரிஷிகள் அவரை சுற்றி உட்காண்டிருப்பா, ரிஷிகளெல்லாம் அவரை பார்த்து கேள்வி கேட்பா, தான் நன்னா கற்றறிந்தவர் விஷயங்களை எல்லாம் சொல்லுவார். இப்படி தான் இருக்கும். ஏன்னா வேதத்தையே நம்ம பிரித்து பார்த்தோம்னால் சம்ஹிதைன்னு ஒரு பகுதி, பிராமணம் அப்படின்னு ஒரு பாகம், ஆரண்யகம்னு ஒரு பாகம், உபனிஷத்துன்னு ஒரு பாகம். இந்த 4 பாகமாக தான் வேதத்திலே சொல்லுவார்கள். இதில் சம்ஹித ஒரு பாகம், மற்ற 3 சேர்ந்து பிராமணம் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. ஆரண்யகமும் உபனிஷத்தும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. ஆரண்யகம்னா என்ன? காட்டில் நடந்தது ஆரண்யகம். அரண்யம்ங்கிறது காடு. இப்போ நம்ம பருவங்கள் சொல்கிறோமோ இல்லையோ, இன்னென்ன காண்டங்கள், பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம்னு சொல்லலையா? ஆரண்யத்தில் நடந்தது, காட்டில் நடந்த சரித்திரம்லாம் எழுதி வச்சது ஆரண்ய காண்டம். அதை போல் காட்டில் ஒரு ரிஷியை பல ரிஷிகள் கேட்டு சமாதானம் பெற்றது, பதில் பெற்று கொண்டதெல்லாம் ஆரண்ய காண்டம். அதுவும் இந்த உபனிஷத்தோடு சேர்ந்தது தான். இந்த ஓரொரு உபனிஷத்தும் ஒரு வேதத்தினுடைய உபனிஷத்து. சாந்தோக்கிய உபனிஷத் அப்படின்னு சொன்னால் அது சாமவேதத்துக்கு உண்டான உபனிஷத். அதை போல் இப்போ நாம் பார்க்க போகிறோமோ இல்லையோ கட்டோபனிஷத், அது கிருஷ்ண யஜுர்வேதத்தினுடைய உபனிஷத். அதில் நிறைய மந்திரங்கள் லோகக்ஷேமார்த்தமாக இருக்கிற மந்திரங்கள். நாம் என்னென்ன அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும், உலகம் முழுக்க நன்னா இருக்கணுங்கிறதுக்காக என்ன செய்ய வேண்டும், இதுதான் அந்த மந்திரங்கள். அடுத்த உபனிஷத்து ஈஷா கேனோபனிஷத். அதில் ரொம்ப ஆச்சரியமாக பிரம்மமின்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம். ஒரு யக்ஷ ரூபத்தில் பிரம்மம் வந்து நிற்கிறார். அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவர்களுக்கு எண்ணம், ஆனால் அவர்களுக்கு ஒழுங்காக அது புரியலை. இது ஏதோ யக்ஷன் போல் இருக்கு, அது நம்ம சுலபமாக தெரிஞ்சுடலாம், ஜெயிச்சுடலாம் அப்படின்னு அக்னி பகவான் போகிறார், பார்க்குறார், ரொம்ப பெருமிதத்தோட அகங்காரத்தோட பேசுகிறார், தோற்று ஓடி வந்துடுறார். அது ஒரு புல்லை கிள்ளி போட்டது யக்ஷன். இதை ஒன்றால் எரிக்க முடியுமா பாருன்னு அக்னி ரொம்ப எரிச்சு பார்த்தார், அசைவே இல்லை புல்லு. அப்போ இந்த யக்ஷன் ஆரோன்னு நினச்சின்னா ஒரு பயந்துன்னு வந்துட்டான். வாயு பகவான் போனார், அதே மாதிரி புல்லை போட்டுட்டு நீ நன்னா காற்று வீசி இந்த புல்லை ஓட்டிடு பார்ப்போம் அப்படின்னு அந்த யக்ஷன் சொன்னார். ஓட்ட முடியல. இப்படி ஒத்தொத்தரும் போய் தோத்துட்டு திரும்பி வந்துட்டான். அப்புறம் இந்திரனே வருகிறார். இந்திரனை அந்த யக்ஷன் ஜெயிக்கவும் இல்லை, சவால் விடவும் இல்லை, சட்டுன்னு மறைஞ்சு போச்சு. எதனால்? இந்திரனை ஜெயிச்சிருக்க கூடாதனால் தேவதைகளுக்கெல்லாம் இந்திரனை தலைவனாக வச்சுட்டு பெருமானே அவனை அடிச்சுட்டார்னு வச்சுங்க. அப்புறம் நாளை யார் மதிப்பா? அவருக்கு ஒரு தலைவர்னு வச்சா அவரை வச்சவரானு மதிச்சாதான் மற்ற பேர் வேலை பார்க்குறவா மதிப்பா. அதனால இந்திரனிடத்துலேருந்து மறைஞ்சுட்டார். அப்போ உமாதேவி பார்வதி தேவி ரொம்ப ஆச்சரியமான வடிவத்தோட ஆகாசத்தில் தோன்றினாள். இந்திரனே, நீ யாரையோ ஜெயிச்சுட்டதா ஓட்டிட்டதா நினச்சிருக்கியே, யார் தெரியுமான்னு சொல்லி அவர் தான் பிரம்மம், யக்ஷரூபத்தில் வந்தவர் பிரம்மம்னு எல்லா கதையும் எடுத்து சொல்கிறா. கேனோபனிஷத்துக்கு தளவகார உபனிஷத்து என்னும் சொல்லுவார்கள். அது சாமவேதத்தில் ரொம்ப முக்கியமாக கொண்டாடப்படுகிறது. இப்போ நாம் பார்க்க வேண்டியது கட்டோபனிஷத். ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். ஒரு பேர் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீள், நச்சிகேதஸ். அடிக்கடி அது ஒரு சின்ன பிள்ளை, அவனை பற்றின உபாக்கியானம் இல்லையோ, நச்சிகேதோபாக்கியானம் இல்லை நாச்சிகேதோபாக்கியானம். இதே உபாக்கியானம் மகாபாரதத்துலையும் இருக்குது, கொஞ்சம் மாறி இருக்கும். இப்போ நாம் பார்க்க போகிறதும் அதே உபாக்கியானம் தான். ஒரு சின்ன கதை, முதல்ல கதையை 2 நிமிஷத்தில் சொல்லிவிடுறேன், அவ்வளவுதானான்னு சொல்லிட்டு யாரும் எழுந்துபட வேண்டாம். அதுக்கப்புறம் கதை நிறையா இருக்குது. இப்போது நச்சிகேதஸ்ன்னு ஒரு பிள்ளை, அவருடைய தகப்பனார் யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கார். யஜ்ஞத்தில் கோதானம் பண்ணணும். நல்ல பசுமாடு இல்லை, சாப்பிட்டு 10 நாள் இருக்கும் போல் இருக்குது, ஒரே எலும்பும் தோலும் தான் இருக்குது, பால்லாம் கொடுக்கறதா தெரியல, இனிமேல் அது கண்ணு போட போகிறதில்ல. இப்படி ஒரு பசுமாட்டை தானம் கொடுக்கறதுக்கு அப்பா வச்சுருக்கார். பிள்ளை நல்ல சாஸ்திர ஞானம் இருந்தவன், தர்ம சிந்தனை இருந்தவன். இப்படி இருக்கிற மாட்டை போய் கொடுக்குறீரே, உமக்கு எந்த பலமானும் கிடைக்குமா என்ன கேட்டான். ஒரு தரம் கேட்டான், தொந்தரவாக இருந்தது. 2ஆம் தரம் கேட்டான், பிடிக்கவே இல்லை. 3ஆம் தரம் கேட்டான், வெறுப்பே வந்துடுது தந்தைக்கு. அந்த பிள்ளை அதோடு நிறுத்தாமல், இந்த மாட்டை கொடுக்குறீரே, என்னை யாருக்கு கொடுக்க போறீர், என்னை யாருக்கு கொடுக்க போறீர்னு சேர்த்து கேட்டான். உன்னை மிருத்யு தேவதைக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் அவசரப்பட்டு வெறுப்பில் சொல்லிட்டார்.
உங்கள் விஜய். இந்த மாட்டை கொடுக்குறீரே, என்ன யாருக்கு கொடுக்க போறீர், என்ன யாருக்கு கொடுக்க போறீர்னு சேர்த்து கேட்டான். உன்னை மிருத்யு தேவதைக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் அவசரப்பட்டு வெறுப்பில் சொல்லிட்டார். சிறந்த பிராமணர் சொன்னது உடனே பலிச்சு போச்சு. நேர யமராஜனுடைய பட்டணத்துக்கு போயிட்டான். அவர் வெளியூருக்கு போயிருந்தார். 3 நாள் பசியோடே பட்டினி இறந்தான். அவர் வீட்டு வாசல்லே இருந்திருக்கா. நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளியை 3 நாள் பட்டினி விட்டால் பெரிய ஆபத்து. யமன் திரும்பி வந்தவர் ரொம்ப பயந்தார். இந்த 3 நாளுக்கு பிராயச்சித்தமாக உனக்கு 3 வரம் தரேன் கேள் அப்படின்னு கேட்டார். முதல் வரம் கேட்டான். திரும்பி போன உடனே எங்கள் அப்பா கோச்சுக்காத இருக்கணும். இதுவே முதல் வரம். ஒன்றும் கவலைப்படாதே, உங்கள் அப்பா உன்னை அப்படியே பழையபடி கேத்துப்பார், நீ உயிரோடு அப்படியே திரும்பி போயிடுவே. 2வது வரம் கேள், எனக்கு அக்னி சாதனமாக மோட்சத்துக்கு சாதனமான அக்னி வித்யா, வைஸ்வானராக்னி முதலான வித்யா, அந்த வித்தியை எனக்கு சொல்லித்தரணும். 2வது வரத்தையும் கொடுத்தார். யமதர்மராஜன் வித்தியை சொல்லி கொடுத்தார். இவன் பேர்லேயே ஒரு அக்னி ஏற்படுத்தினார். அந்த நெருப்புக்கு நாச்சிகேதாக்னின்னு அப்போதிலிருந்து பேர். இந்த பிள்ளையனுடைய பேரில் அக்னி ஏற்படுத்தி இனி இதை வச்சுட்டு எல்லாரும் உபாசனம் பண்ணி மோட்சம் போவார்கள் அப்படின்னு யமன் ஏற்படுத்தினார். 2வது வரம். அதுக்கப்புறம் 3வது வரம் கேட்டா, ஒருத்தர் மரணம் அடைஞ்சு விட்டார்னால் அதற்கப்புறம் அவர் எங்கே போகிறார், பித்ருலோகமா, திரும்பி வர்ற லோகமா, திரும்பி வராத லோகமா, அர்ச்சிராதி மார்க்கம்ங்கிறால அது என்னது, தூமாதி மார்க்கம்னா என்ன, மறுபிறவிங்கிறது என்ன, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. அவசியம் நீங்கள் இதை பற்றி எனக்கு சொல்லித்தரணும். இதுதான் எனக்கு இருக்கிற 3வது வரம்னு கேட்டான். அவர் பதில் சொன்னார், இது சுலபத்தில் தெரிஞ்சுக்க விஷயம் இல்லை. பெரிய பெரிய வித்வான்கள் கூட இதில் மயங்கி போய் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு பேசிகிட்டே இருக்கா. அது ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தம். நீயோ சின்னவனாக இருக்கே, அதனால் உனக்கு அது வேண்டாம். நான் உனக்கு நிறையா பசுமாடு தரேன், குதிரை தரேன், யானை தரேன், தேர் தரேன், அப்சர ஸ்திரீகள்லாம் கொடுக்குறேன், ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணிக்கோ, பொட்டி பொட்டியாக பணம் தரேன், எது வேணாலும் வாங்கிக்கோ, இதை மட்டும் தொந்தரவு பண்ணாதே விட்டுடு. கடன் கொடுத்தவன் திருப்பி கொடுங்கிற ஆப்பில் தொந்தரவு பண்ணாதேன்னு அவர் அவ்வளவு தூரம் திருப்பி திருப்பி கேட்டான். எத்தனை போக்கு காட்டி அவனை வேற இடத்துக்கு இழுக்க பார்த்தாலும் கண்டிப்பாக மறுத்துட்டான். இது எதுவுமே எனக்கு வேண்டாம், இது ஒன்றும் அல்பம் அஸ்திரம்னு எனக்கு தெரியும், எனக்கு ஸ்திரமான பலத்தில் தான் ஆசை, கேட்டதை கொடுக்க முடியும்னா கொடும், இல்லைன்னா 3வது வரம் இல்லைன்னு சொல்லிடும். பிள்ளை சொன்னதுக்கு அப்புறம் பரீட்சை பண்ணிவிட்டோம், பிள்ளை ரொம்ப உறுதியாக தான் இருக்கான், இவனுக்கு சொல்லித்தான் ஆகணும்னு ஆரம்பித்து நீண்ட உபன்யாசம். என்னென்ன உபதேசங்களை சொல்லணுமோ, நாம் மரணமடைந்த பிற்பாடு என்ன நடக்கிறது, அல்ப பலம் எது, பிருகத்தான மகத்தான பலம் எது, அஸ்திரமான பலம் எது, ஸ்திரமான பலம் எது, அமிர்தத்துவம்னு சொல்கிறாளே அப்படின்னா என்ன, வைகுந்தம் எங்கே இருக்கிறது, எந்த மார்க்கத்தில் வைகுந்தத்துக்கு போகணும், எல்லாத்தையும் ரொம்ப நிதானமாக சொன்னார். மொத்தம் கட்டோபனிஷத்தில் 2 அத்தியாயங்கள். அதில் ஒரு அத்தியாயத்திலும் 3 வள்ளி, பிரதம வள்ளி, தித்தீய வள்ளி, திருத்தீய வள்ளி. இது முதல் அத்தியாயத்திலே. மறுபடியும் தித்தீய அத்தியாயத்திலே முதல் வள்ளி, 2வது வள்ளி, 3வது வள்ளி. இது வலி இல்லை, வள்ளி. ஏன்னா நீங்கள் நினச்சின்றது, இது கேட்கறச்சேவே வலிக்கிறது போல் இருக்கு, வலிக்கிறாப்பில் ஏதும் இருக்காது, வள்ளி. இப்போ கோமள வள்ளி சொல்லலையா, அதை போல் இதுவும் ஒரு வள்ளி. சீக்ஷாவல்லி, ஆனந்தவல்லி, பிருகுவல்லி, நாராயணவல்லி அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்தில் இருக்கோ இல்லையோ, அதை போல் இதுலேயும் 3 வள்ளிகள். முதல் அத்தியாயத்தில் 3, 2வது அத்தியாயத்தில் 3, மொத்தம் 6 வள்ளிகள். இது சரித்திரம். அதுக்கப்புறம் பிள்ளை ரொம்ப நன்னா அவர்கிட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சு விட்டா. சந்தேகங்கள் அத்தனையும் தொலைஞ்சு போச்சு. நேர அவருக்கு கிருத்தஜதையை சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தான். தகப்பனாரோட ஆனந்தமாக இருந்தான். வாழ்க்கை முடிந்த போது முக்தி அடைந்து விட்டான். இது சரித்திரம். 3 நிமிஷம் தானே ஆச்சு. அவ்வளோதானே கேட்டிருக்கீங்க. இப்போ இவ்வளவு தான் கட்டோபனிஷத்தில் சரித்திரம். ஆனால் நடுவில் யமதர்மராஜன் உபதேசித்தார் பாருங்க, அதில் நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்கார். கேள்வி இவ்வளவே, ஆனால் அந்தந்த பதிலுக்கு சின்ன சின்ன கருத்துகள் வச்சு நாம் இந்த வாழ்க்கையில் என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி வைராக்கியத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியமாக சொல்லியிருக்கார். உபனிஷத்துக்கு இருக்கிற சம்ஸ்கிருதம் நாம் பொதுவாக பேசுகிற சம்ஸ்கிருதத்தை போல இராது. நமக்கு முதல்ல பொதுவான சம்ஸ்கிருதம் படிக்கிறோம். ராமஹராமோ ராமஹானது ஆரம்பித்து படிக்கிறோம். அதில் ஓரளவு எழுத்து ஸ்லோகங்கள்லாம் இன்ன போக்கில் இருக்குதுன்னு புரிஞ்சுனுட்டோம். ஆனால் ஆர்ஷம் ரிஷிப்ரோக்தம்ங்கிறது வேறு மாதிரி இருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டது வேறு மாதிரி இருக்கும். அவர்களுக்குன்னு ஒரு தனி சம்ஸ்கிருதம். அது நாம் பேசும் பாஷையாக இருக்காது.
ஆனால் அந்த வேத பாஷையை நம்ம பேச்சு வழக்கில் உபயோகப்படுத்தவும் முடியாது. அது வேதத்துக்குன்னு இருக்கிற தனி சிறப்பு. ஆங்கிலத்தில் ஒரு பெரிய கவிஞர் இருந்தார், அவருக்குன்னு ஒரு தனி ஆங்கிலம் இருந்ததோ இல்லையோ, படிச்சிருக்கீங்க இல்லையா? அவர் எழுதினது தான் பெரிய பெரிய நாடகங்கள்லாம் இன்னி வரைக்கும் ஊரே கொண்டாடிட்டு இருக்கேன். அவர் எழுதினத்துக்கு நம்ம பேசுகிற ஆங்கிலமாக அவர் பேச மாட்டார், அது வேறையாகவே இருக்கும். அதை போலத்தான் இதுன்னு வச்சுங்களேன், இல்லை இதை போலத்தான் அதுன்னு வச்சுங்க. என்ன இப்போ அதை பார்த்து வேதம் எழுத போகிறதா? வேதத்தை பார்த்து வேணால் யாரானு எடுத்துகிட்டு இருக்கலாம். ஆக இப்போ நாம் பார்க்க வேண்டியது கட்டோபனிஷத்து. ரொம்ப ஆச்சரியமான உபனிஷத். பல இடங்கள்லையும் நம்ம பூர்வாச்சாரியர்கள் கட்டோபனிஷத்துலேருந்து வாக்கியங்கள், முண்டகோபனிஷத்துலேருந்து வாக்கியங்கள், இந்த ரெண்டையுமே அடிக்கடி மேற்கோள் எடுப்பா. அது சங்கராச்சாரியராக இருக்கட்டும், மத்வாச்சாரியராக இருக்கட்டும், ராமானுஜாச்சாரியராக இருக்கட்டும், ஆறுமே இந்த ரெண்டு உபனிஷத்துக்கு அவளுக்கு உயிர் இருக்கவே இருக்குது. சாந்தோக்கிய உபனிஷத்து, பிருகதாரண்யக்கம் எதுவுமே ஏற்றம்தான். அதில் இந்த கட்டோபனிஷத்திலே உங்களுக்கு தெரிஞ்ச சில ஸ்லோகங்கள்லாம் வரப்போகுது. அந்த மந்திரம்லாம் கேட்கச்சு, ஓ இது இதில் தான் இருக்கா அப்படிங்கிற எண்ணமே நமக்கு அப்போ தான் வரும். முதல்ல என்னன்னு பார்ப்போம். ஊஷன் ஹவை வாஜஸ்ரவசா சர்வவேதசம் ததௌ தஸ்ய நச்சிகேதா நாம புத்திர ஆச. இந்த பிள்ளை ஆறு, நச்சிகேதஸுங்கிற பிள்ளை. கௌதமருக்கு அவன் மகன். கௌதமர் ஆருணி ஔத்தாலகி என்று சொல்லப்பட்டார். உத்தாலகர் அருணன் பெயர் பெற்றவர்களுடைய பிள்ளைவர். அதனால தான் ஔத்தாலகின்னு சொல்லுவா, ஆருணின்னு சொல்லுவார்கள். வாஜஸ்ரவஸ் என்பவருடைய பிள்ளை கௌதமர். அவர் அதே மாதிரி ஒரு யாகம் பண்ணிட்டுருக்கார். தன்னிடத்தில் இருக்கிற மொத்த சொத்தையும் தானம் பண்ணிடக்கூடிய யாகம். உஷனுகவை வாஜஸ்ரவசா சர்வவேதசம் ததௌ. ததௌ இந்த யஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். சர்வவேதசம் ததௌ, தன்னிடத்தில் இருக்கிற மொத்த சொத்தையும் தானம் பண்ணிடுது. சாமி அப்புறம் வாழறதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? அடுத்த கேள்வி நம்மளுது அதுவாக தான் இருக்கும். அவர் சொன்னது, இந்த சொத்தத்தனையும் யார் கொடுத்தாரோ அவரே வாழறதுக்கு உண்டான வழியும் பண்ணி விடுவார். இந்த சொத்தை நான் சம்பாதிக்கலை, ஆனால் இது இழந்த பிற்பாடு கவலைப்பட வேண்டியது என்னதில்லை. இந்த திட்பத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள். தஸ்யஹை நச்சிகேதா நாம புத்திர ஆச. அவருக்கு நச்சிகேதஸுங்கிற பிள்ளை இருந்தான். யாகம் தொடங்கித்து தகும்ஹ குமாரகும் சந்தம் தட்சிணாசு நீயமானாசு ஸ்ரத்தா விவேஷ சோமன்யத. ஒத்தத்திற்கா தாப்பனார் தட்சிணை கொடுத்துருக்கார். இவாளுக்கு கோதானம் தட்சிணையாக கொடுக்குறார், அவளுக்கு ஸ்வர்ணதானம் கொடுக்குறார், அவருக்கு ரஜத தானம் கொடுக்குறார், அவருக்கு எள்ளு தானம் கொடுக்குறார், அவருக்கு அரிசி தானம் கொடுக்குறார், இவருக்கு கோதுமை தானம் கொடுக்குறார். ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு தானமாக தீபதானம், தீபம் கொடுக்குறார், வஸ்திரதானம், அன்னதானம், தீர்த்த தானம் என்று பலவிதமான தானங்களை அப்பா கொடுத்துட்டுருக்கார். எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கான். பீத்தோதகா ஜக்தத்ருணா துக்ததோஹா நிரிந்திரியாக ஆனந்தா நாமத்தே லோகாஸ்தான்ச கச்சதி தா ததத்து. அப்போ ஒன்றொன்னா தன்னுடைய நண்பர்களோட இந்த பிள்ளை பார்த்துட்டே வரான். கோஷாலையில் பசுமாடு நிறுத்தி வச்சிருக்கார். இந்த மாட்டை தான் அவர் யாகம் முடிக்கிறதுக்கு கோதானமாக கொடுக்க போகிறாருன்னு பார்த்துட்டான். வேற யாரும் ஒன்றுமே பேசலை. ஆனால் இந்த பார்த்த பிள்ளைக்கு மட்டும் சாஸ்திரத்தில் எப்படிப்பட்ட பசுவை தானம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோ அதை போல் ஒரு அடையாளமும் இந்த பசுவின் இடத்துல காணுமே. இது ஏதோ வத்தல் தொத்தலான்னா ஒரு மாட்டை இவர் நிறுத்தி வச்சிருக்கார். இதை கொடுத்து இவர் எந்த புண்ணியலோகத்துக்கு போகிறார்? நாம் யஜ்யம் பண்ணுறோன்னு சொன்னால் அதை பண்ண வேண்டிய முறையில் பண்ணாதான் பலன் கிடைக்கும். நாம் எப்படியோ பண்ணிட்டு பெருமாள் பலன் கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது பண்ண வேண்டிய முறை இருக்கும் இல்லையோ, அந்த முறை இல்லையேன்னு இவர் நினைக்கிறார்.